ஆள விடுங்கடா டேய்! அப்படின்னு அமெரிக்காவும், யூரோப்பும் விரட்டி அடிச்ச ஒரு விஷயத்த இந்தியா வாங்க வாங்கன்னு வரவேக்குது. அதுதான் மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸ். 24 மணி நேரமும் ஓடுற இந்த சர்வர குளிர்விக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே 20,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதாம். ஒரே ஒரு ஏஐ மாடல ட்ரெயின் பண்ணவே 7,00,000 லிட்டர் தண்ணீர் காலி பண்ணியிருக்காங்க. நம்ம சாதாரணமா ஏஐ கிட்ட போய் கேள்வி கேட்கிறோம்ல, அந்த கேள்விகள்ல 20லேருந்து 50 கேள்விக்கு 1/2 லிட்டர் தண்ணீர் செலவாயிருக்கு. இதனால ஏற்படுற கடும் கரண்ட் அப்புறம் தண்ணீர் பற்றாக்குறையால நெதர்லாந்துல இருக்க ஆம்ஸ்டர்டாம் அவங்க கிட்ட இருக்க டேட்டா சென்டர்ஸ்லாம் ஒண்ணு ஒண்ணா பேன் பண்ணிட்டே வராங்க. லண்டன்லலாம் புது வீடுலாம் கட்டிட்டு அதுக்கு மின்சாரம் கொடுக்க முடியாம அந்த நாட்டு கவர்மெண்ட் தடுமாறிட்டு இருக்காங்க. அமெரிக்கால மக்கள் வீதியில இறங்கி பல்லாயிரக்கோடிக்கணக்கான அந்த டேட்டா சென்டர் திட்டத்தெல்லாம் போராடியே நிறுத்தியிருக்காங்க. ஆனா இந்தியாவுல கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டான்னு எல்லாரும் வரிசை கட்டி வராங்க. அதானி மட்டுமே இதுக்கு 8,00,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது போதாதுன்னு நம்ம அரசு 2047 வரை இவங்களுக்கு ஜீரோ டாக்ஸ் சலுகை வேற கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? ஒரு சின்ன டேட்டா சென்டர் 1000 வீட்டுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவையோ அந்த மின்சாரத்தை ஒத்த ஆளா மொத்தமா உறிஞ்சிடுமா. ஏற்கனவே சென்னை, மும்பை, பெங்களூர் அப்படின்னு முக்கியமான இடத்துலலாம் நிலத்தடி நீர் மட்டம் ரொம்பவே கம்மியாகிட்டே வருது. இங்க வர டேட்டா சென்டர்லாம் நிலத்தடி நீரை இன்னும் அதிகமா உறிஞ்சு தள்ளிடும். 2030க்குள்ள இதுக்கு மட்டுமே 350 பில்லியன் லிட்டர் தண்ணி தேவைப்படுவாம். இவ்வளோ பெரிய மின்சார தேவையை சமாளிக்க அரசாங்கம் என்ன செய்ய போகுது தெரியுமா? நிலக்கரி நீரை அதிகமா எரிச்சு மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்காக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சாலும் உள்ளூர் மக்களுக்கு பெரிய அளவுக்குலாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற நாடுகள்லாம் தங்களோட மக்களோட ஆரோக்கியத்துக்காக வேண்டான்னு சொன்ன ஆபத்தை நம்ம வளர்ச்சின்ற பேர்ல கொண்டு வர போகுது இந்த இந்தியா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.